ஆனால் எல்லா மனிதர் உயிர்களையும் நாம் என்ன நினைக்கிறோம்? சமமாக தான் நினைக்கிறோம். இது நம்ம கோட்பாடு மட்டும் கிடையாது, தமிழர்களுடைய கோட்பாடும் இதுதான். யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிறது தான் இவங்களுடைய கோட்பாடு. அப்போ எல்லாரும் இங்கே அகதிங்கிற ஒரு கான்செப்டே இஸ்லாத்தில் கிடையாது. யார் வேணாலும் இந்த பூமி உருண்டையில் எங்கே வேணாலும் போகலாம் வரலாம். ஏன் போட்டு மற்றவனை நீங்கள் மிருகமாக நினைக்கிறீங்க? இன்றைக்கி இஸ்ரேலுக்கு உயிர் வாழ்கிறதுக்கு அனுமதி இருக்குதுன்னா இவங்களுக்கு உயிர் வாழ்கிறதுக்கு உரிமை இல்லையா? உயிர் வாழும் உரிமை எல்லாருக்கும் இருக்குது. புரியுதா? அப்போ இந்த விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஷிர்க்குங்கிறது இன்றைக்கி எந்த வடிவத்தில் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ்வுக்கு எதிராக சட்டங்கள் இயற்றக்கூடிய அந்த நேரத்தில் அதுவும் ஷிர்க்கில் தான் முடியும். அதில் பங்கு பெறக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க? இணை வைப்பில் தான் ஆகிறாங்க. மது தீமையானது, அதுக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றப்படுது, இது ஷிர்க்கு. புரியுதா? இது இந்து மதமும் மதுவை ஊக்கப்படுத்தலை, கிறிஸ்தவ மதமும் மதுவை ஊக்கப்படுத்தலை, இஸ்லாமும் மதுவை ஊக்கப்படுத்தலை. புரியுதா? ஆனால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது இது ஒரு விஷயம் ஆழமாக புரிஞ்சுக்கணும். இதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்த இதில் பேசுவோம்.